வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பிரைமெண்ட் இந்த லெசனில் எக்ஸசைஸ் 16 பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. மேரி இஸ் ஏ சிமெண்ட் டீலர். ஆனால் உங்கள் புக்கில் வந்து ரைஸ் டீலர்னு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஒரே கண்டென்ட் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ரைஸ் டீலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிமெண்ட் டீலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே கண்டென்ட் தான், ஒரே மெத்தடில் தான் நம்ம அக்கௌண்ட் செய்யணும். ஹேவிங் பிஸ்னஸ் ஃபார் மோர் தென் 5 years, உங்கள் 5 yearsக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ் ஜெர்னல் என்ட்ரிஸ் இன் ஹேர் புக்ஸ் ஃபார் தி பீரியட் ஆஃப் மார்ச் 2018. மார்ச் 2018க்கு இவங்களுக்கு நம்ம ஜெர்னல் என்ட்ரி செய்ய சொல்லியிருக்கோம். நம்மளை இப்போ வந்து 5 yearsக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நியூ ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் கிடையாது, அதனால் இந்த ஸ்டார்டட் பிஸ்னஸ் கமர்ஷியல் பிஸ்னஸ்னால வராது. ஸோ பாருங்கள், மார்ச் 1ல் என்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். சிமெண்ட் பேக்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்டேருந்து சிமெண்ட் பேக் வந்துட்டு பாட் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னாக்க ஒரு 20,000க்கு. சிமெண்ட் பேக் அப்படிங்கிறது தான் இவருடைய குட்ஸ். ஒரு சிமெண்ட் டீலருக்கு வந்துட்டு சிமெண்ட் பேக் தான் குட்ஸு. ஒரு ரைஸ் டீலராக இருந்தாக்க ரைஸ் பேக் அப்படிங்கிறது தான் குட்ஸ், ஞாபகம் வச்சிங்க. ஸோ இவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, கேஷ் கொடுக்கல. ஸோ இதில் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒன்று வந்துட்டு அந்த குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்குது, இன்னொன்று சிபி சம்மந்தப்பட்டிருக்காரு கிரெடிட்டுக்கு. நாங்கள் இதனால் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட், சிபி அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னன்னாக்கா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது. குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் வந்து கம்சின், பிஸ்னஸுக்கு கம்சின் தான் உள்ளே தான் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். சிபி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்னன்னாக்கா, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். சிபிகிட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்க சிபி வந்துட்டு அந்த குட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறாரா இல்லை கிவரானு பாருங்கள். சிபி வந்து கிவர் தான், அவர் தான் நமக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் தான் குட்ஸை வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் கிவர் அப்படிங்கிறதுனால சிபி அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னாக்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிபி அக்கௌண்ட் வந்துடும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிபி அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ முன்னா டெபிட்டில் 20,000, கிரெடிட்டில் 20,000 நீங்கள் எழுதணும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃபஸ்ட் எழுத வேண்டியது. அடுத்தது நெரேஷன் எழுதிங்க. சரி, நெரேஷன் நார்மலாக நம்ம சொந்தமாக எழுதிக்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷன் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அப்படியே சிமெண்ட் பேக்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபின்னு எழுதிக்கலாம். அப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது நார்மலாக பர்ச்சேஸ் தான். அது சிமெண்ட் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னது, ஒரு சிமெண்ட் டீலர் அப்படிங்கிற ஆள் வந்துட்டு சிமெண்ட் பேக்கை தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஒரு ரைஸ் டீலர் இருந்தாக்க அவர் ரைஸ் பேக்கை தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஸோ இது இப்போ நார்மலாக பர்ச்சேஸ்க்குள்ள என்ட்ரி தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிபி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுனா போதும். செகண்ட் டேட்டை பாருங்கள், மார்ச் 2. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். எவ்வளோ அமௌண்ட்னாக்க ஒரு 500 rupees. நெட் பேங்கிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். நெட் பேங்கிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம், நம்ம பிஸ்னஸுக்கு தான். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான், மைண்டில் வச்சிங்க. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட் தான். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது, தொட முடியாது, உருவம் கிடையாது. ஸோ இது ஒரு நாமினல் அக்கௌண்ட் தான். அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்க, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான் ரூல்ஸ் இதுக்கு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு. ஸோ நம்ம இபி பில் கட்டுறோன்னு அர்த்தம் நம்ம பிஸ்னஸுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் தான் ரூல்ஸ் படி. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. இது நம்ம வந்து கேஷாக பே பண்ணலை, நெட் பேங்கிங் மூலம் பே பண்ணிட்டோம். இந்த பேடிஎம், ஃபோன்பே இது மாதிரிக்கா இதில் பே பண்ணியிருக்கோம். ஸோ நெட் பேங்கிங் மூலம் பே பண்ணதுனால எங்கேருந்து அமௌண்ட்டு போகும் அப்படின்னாக்க பேங்க்லேருந்து தான் போகும். ஸோ இன்னொன்று என்ன சம்மந்தப்பட்டிருக்குனாக்கா, பேங்க் தான் சம்மந்தப்பட்டிருக்குது. பேங்க் ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்னன்னாக்கா, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர் தான். பேங்க்லேருந்து அமௌண்ட் கொடுத்தாக்க பேங்க் வந்து ரிசீவராக கிவரான்னு பாருங்கள். பேங்க் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜுக்கு அமௌண்ட் கொடுக்குது. ஸோ பேங்க் வந்து கிவர். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் எழுதிங்க. ஓகேவா? அப்போ என்ன என்ட்ரி வந்துருக்கு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட், 500 rupees டெபிட்டில், 500 rupees கிரெடிட்டில் எடுக்கணும் நீங்கள். அடுத்து மார்ச் 3 பாருங்கள். ரிட்டர்ன்டு குட்ஸ் பாட் ஃப்ரம் சிபிகிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த குட்ஸை வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா 5,000 வெளியில் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அவருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸில் வந்துட்டு 5,000 வெளியில் குட்ஸை அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா குட்ஸ் வந்து டேமேஜாக கூட இருக்கலாம், அதனால் ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு வச்சிங்களேன். எப்போனாக்க டேட் வந்து மார்ச் 3 ரிட்டர்ன் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணாக்கா அதுக்கு என்ன நேம் சொல்கிறது அப்படின்னாக்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் சொல்கிறது. பர்ச்சேஸ் பண்ண கொடுத்த ரிட்டர்ன் எனக்கு என்ன பேர், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பேர்.
இப்போ பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம்? நம்ம சிபிக்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். வாங்கின குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, திரும்பி அவருக்கே நம்ம அனுப்புகிறோம். இதில் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னா, ஒன்று வந்து சிபி சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்னொன்று குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. சிபிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னாக்க, சிபி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர், அதான் ரூல்ஸ். அதுக்கு நம்ம சிபிக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது சிபி வந்து ரிசீவராக கிவரான்னு பாருங்கள். அந்த குட்ஸை அவர் ரிசீவ் தான் பண்ணுவார். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் தான் ரிசீவ் பண்ணார் குட்ஸை. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படி ரூல்ஸ் படி சிபி அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணிடுங்க. இன்னொன்று குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்குது. நம்ம பிஸ்னஸுக்கு வாங்கின குட்ஸை நம்ம பிஸ்னஸை ரிட்டர்ன் பண்ணும் பொழுது நம்ம பிஸ்னஸுக்கு குட்ஸ் வந்து கமிஷன்னா கோஸ் அவுட்டானு பாருங்கள். ஏன்னா அது ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால குட்ஸ் வந்து கோஸ் அவுட் தான், நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளில தான் போகுது ரிட்டர்ன் பண்ணும்போது. ஸோ நீங்கள் என்ன எழுதுனாக்க, பர்ச்சேஸ்ன்னு எழுதாதீங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுதுங்க. பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணாதுக்கு என்ன பேருனாக்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேர், டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகேவா? இப்போ எப்படி என்ட்ரி எப்படி எழுதுனாக்க, சிபி அக்கௌண்ட் டெட்டார், டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதும். எவ்வளோ அமௌண்ட்னா 5000 டெபிட்டில், 5000 கிரெடிட்டில். நீங்கள் ப்ராக்கெட்டில் நெரேஷன் இதே எழுதிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நெரேஷன் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னாக்கா, பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை ரிட்டர்ன் பண்ணால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேர். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்க, சிபிக்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். சிபி தான் அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படி ரூல்ஸ் படி சிபியை டெபிட் பண்ணிடுறோம். குட்ஸ் வந்து பிஸ்னஸை விட்டு கோஸ் அவுட், வெளில போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். அப்போ என்ன என்ட்ரி வரும், சிபி அக்கௌண்ட் டெட்டார், டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். தான் என்ட்ரி இதுக்கு. அடுத்து March 4 பாருங்கள். சிமெண்ட் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க, ஒரு 1000 rupees. 1000 rupees வேல்யூ உள்ள சிமெண்ட் பேக்கை வந்து பர்சனல் யூஸுக்காக யார் எடுத்துக்கிறாங்க, மேரி எடுத்துக்கிறாங்க, ஓனரே எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு சிமெண்ட் போடுறது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் பொழுது இது பர்சனல் பர்பஸ், பர்சனல் யூஸ்னு கொடுத்தாலும் நீங்கள் என்ன மைண்டில் வரணும், உங்களுக்கு ட்ராயிங்ஸ் அப்படி தான் மைண்டில் வரும். சொந்த யூஸுக்காக எடுத்தாலும் ட்ராயிங்ஸ் அது பேர். எடுப்புகள் அப்படின்னு சொல்கிற தமிழில் ட்ராயிங்ஸ் அப்படின்னு பேர். யார் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, மேரி மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஓனர் மட்டும் தான் பர்சனல் யூஸுக்கு எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கும் பொழுது ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர் தான். மேரி வந்து பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கும் பொழுது மேரி வந்து ரிசீவராக கிவரானு பாருங்கள். மேரி வந்து ரிசீவர் தான். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எப்போயுமே டெபிட்லாம் வரும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் எழுதிடுங்க. ஓகேவா? இல்லை கேஷ் எடுத்துக்கிட்டால் டூ கேஷ்னு போடலாம். ஆனால் அதில் கேஷ் எடுத்துக்கலை. எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சிமெண்ட் பேக், அதாவது குட்ஸை தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி குட்ஸை எடுத்துக்கும் பொழுது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க குட்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ குட்ஸ் வந்து கமிஷனாக கோஸ் அவுட்டானு பாருங்கள். குட்ஸ் பிஸ்னஸ்லேருந்து கோஸ் அவுட் தான். டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் எடுத்துக்கிறதுனால டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ என்ன என்ட்ரி வரனாக்க, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு 1000 rupees டெபிட்டில், 1000 rupees கிரெடிட்டில் நெரேஷன் எழுதிங்க. இதை பார்த்து நெரேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து March 5 பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க, ஒரு 2000 rupees. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு 2000 rupees எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது யாரும் கன்னடெலாம் பார்க்க முடியாது, தொட முடியாது, உருவம்லாம் இல்லை இதுக்கு. ஸோ இது ஒரு நாமினல் அக்கௌண்ட். இதுக்கு இந்த நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்க, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். தான் ரூல்ஸ் இதுக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டாரில் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு எந்த பெய்ட்னாலே கேஷ் தான் பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லை நெட் பேயிங் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு பெய்ட்னு கொடுத்தாலே கேஷ் தான் பே பண்ணணும்னு மீனிங் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ கேஷ் பே பண்ணும்போது கேஷ்ங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட் தான். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான் ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து பெய்டு பண்ணும்பொழுது அமௌண்ட் கம்ஸ்னா கோஸ் அவுட்டானு பாருங்கள், கோஸ் அவுட்டு தான். ஸோ கேஷ் கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் படி கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 2000 rupees, டெபிட்டில் 2000 கொடுத்துங்க, கிரெடிட்டில் 2000 கொடுத்துங்க. இதான் என்ட்ரி ஃபுல்லாக பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், டூ கேஷ் அக்கௌண்ட் எழுதினா போதும். ஓகேவா? அப்போ நெரேஷன் நார்மலாக பேமெண்ட் எழுதிங்க. அடுத்து 6 டேட்டை பாருங்கள். March 6 பாருங்கள். குட்ஸை சோல்டு டு மனோ. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க 20,000 rupees. மனோவுக்கு குட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம நேம் மட்டும் வந்துருந்துச்சுனாக்க, வேறு கேஷோ கிரெடிட்டோ கொடுக்காம நேம் மட்டும் வந்தாக்க கிரெடிட் தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? குட்ஸு சோல்டு டு மனோ மட்டும் நேம் மட்டும் இருந்துச்சுனாக்க நம்ம கிரெடிட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும் பொழுது இதில் என்னென்ன சம்மந்தப்பட்டனா, ஒன்று வந்து மனோ சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்னொன்று குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. மனோவுக்கு சேல்ஸ் பண்ணும்பொழுது மனோ வந்துட்டு ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ரூல்ஸ் என்னது, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். மனோவுக்கு சேல்ஸ் பண்ணாக்க மனோ வந்து அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணுறாரா இல்லை கிவரானு பாருங்கள். அவர் குட்ஸை ரிசீவ் தான் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் குட்ஸை வந்து
பெறார் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படி ரூல்ஸ் படி மனோ அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் பண்ணிடுங்க. இன்னொன்று குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்குது. குட்ஸுங்கிற ரியல் அக்கௌண்ட் அது ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான். மனோவுக்கு குட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ்லேருந்து குட்ஸ் கம்ஸின்னா கோஸ் அவுட்னு பாருங்கள். நம்ம பிஸ்னஸ்லேருந்து குட்ஸு கோஸ் அவுட் தான் வெளில தான் போது சேல்ஸ் பண்ணும்போது டூ சேல்ஸ் அக்கௌண்ட் எடுக்கணும். டூ சேல்ஸ் அக்கௌண்ட் குட்ஸு கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்துடும். அப்போ என்ன என்ட்ரி உங்களுக்கு வருனாக்க மனோ அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க 20,000 பீஸ் 20,000 பீஸ் எழுதுனா போதும். அடுத்தது மார்ச் 7 பாருங்கள். குட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்க ஒரு 5,000 பீஸ் குட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ. மனோவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க நமக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டார். திரும்ப சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பேர். இதில் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்கு, ஒன்று வந்து குட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்குது, இன்னொன்று மனோ சம்மந்தப்பட்டிருக்கு. குட்ஸுங்கிற ஒரு ரியல் அக்கௌண்ட் அது ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான். மனோ வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது குட்ஸை நமக்கு குட்ஸ் நம்ம பிஸ்னஸுக்கு குட்ஸ் வந்து கமிஷன் தான் கோஸ் அவுட்டான்னு பாருங்கள். நம்ம பிஸ்னஸுக்கு குட்ஸு கமிஷன் தான். அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது குட்ஸ் நமக்கே தான் வரும். ஸோ டெபிட் வாட் கமிஷன் நம்ம ரூல்ஸ் படி குட்ஸ்னு எழுதக்கூடாது. அதுக்கு என்ன பேர், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார். சேல்ஸ் பண்ண குட்ஸ் ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா என்ன பேர், அதுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் பேர். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதணும். இப்போ யார் ரிட்டர்ன் பண்ணுறதுனாக்க மனோ தான் ரிட்டர்ன் பண்ணுறாரு. மனோ ஒரு பர்சனல் அக்கௌண்ட். அது ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர். இப்போ மனோ வந்து ரிட்டர்ன் பண்ணி நமக்கே குட்ஸை கொடுக்குறாரு அப்படின்னாக்க மனோ வந்து ரிசீவராக கிவரான்னு பாருங்கள். அவர் கிவர் தான். ஏன்னா அவர் தான் குட்ஸை நமக்கு கொடுக்குறாரு, ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ மனோ வந்து கிரெடிட் எப்படி கிரெடிட் அப்படின்னாக்க கிரெடிட் தி கிவர் அப்படின்னு ரூல்ஸ் படி மனோவை கிரெடிட் பண்ணிடுறோம். இப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னாக்க சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டூ மனோ அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 5,000 பீஸ் நரேஷன் எழுதிங்க. குட்ஸ் ரிட்டர்ன் பை மனோன்னு நீங்கள் எழுதினா போதும். இந்த ட்ரான்சாக்ஷன் பற்றி நீங்கள் எழுதிடலாம். நரேஷன் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்து மார்ச் 8 பாருங்கள். பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ நெப்ட். பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ நெப்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல பார்த்தீங்களா, நீங்களே அமௌண்ட் கண்டுபிடிச்சலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க 20,000க்கு மனோவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 5,000 மனோ வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பாக்கி பேலன்ஸ் அவர் எவ்வளோ நமக்கு எவ்வளோ தரணும், 15,000 தரணும். அதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ 20,000 சேல்ஸ் பண்ணுறோம் மனோவுக்கு. அவர் 5,000 வேல்யூவில் குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். பேலன்ஸ் அவர் நமக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்குது 15,000 பீஸ். அதான் அதுக்கு வேல்யூ. பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ நெப்ட்னாக்க நெப்ட் மூலமாக பேமெண்ட் நமக்கு கொடுக்குறாரு அவர். நெப்ட்னாக்க நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். அப்படின்னா பேங்க் மூலம் பணம் தராருன்னு அர்த்தம். நமக்கு பேங்க் மூலமாக நம்ம பேங்க்கு பணம் வருதுன்னு அர்த்தம். அவர் பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பேங்க்கு அனுப்பி விட்றாருன்னு அர்த்தம். ஓகேவா, இதான் வந்து நெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி பேமெண்ட் பண்ணும்பொழுது அது நம்ம கேஷாக ரிசீவ் பண்ண மாட்டோம். யார் ரிசீவ் பண்ணானாக்க நம்மளுடைய பேங்க் தான் ரிசீவ் பண்ணணும். ஸோ இதில் பேங்க் சம்மந்தப்பட்டிருக்குது. யார் தர்றது அப்படின்னாக்க மனோ தான் தராரு. இல்லை பேங்கும் மனோ தான் சம்மந்தப்பட்டிருக்குது. பேங்கு என்ன அக்கௌண்ட்னாக்க பர்சனல் அக்கௌண்ட் தான், மனோவும் பர்சனல் அக்கௌண்ட் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்க டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர், இதான் ரூல்ஸ் ரெண்டுக்குமே. ஸோ மனோ வந்துட்டு பணத்தை நமக்கு நெட் மூலமாக தர்றாரு. அதை யார் ரிசீவ் பண்ணதுன்னா பேங்க் தான் ரிசீவ் பண்ணது. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படின்னு ரூல்ஸ் படி பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடலாம். யார் கிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனோ தான் கிவர். மனோ தான் கொடுக்குற ஆள். டூ மனோ அக்கௌண்ட். இவ்வளோ தான் ஆன்சர் உங்களுக்கு. இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னாக்க பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ மனோ அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா 15,000 பீஸ் டெபிட்டில் 15,000 பீஸ் கிரெடிட்டில். இப்படி தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. இப்படி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இவ்வளோ தான். இதை பார்த்துங்க. தேங்க்யூ.